അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், നിന്നെ ദൈവം വിളിച്ചത് உங்களை தேவன் அழைத்தது നിന്ദിക്കപ്പെട്ടിരുന്നപ്പോഴാണ്, நிந்திக்கப்பட்டிருக்கும் போதுதான், തള്ളപ്പെട്ടിരുന്നപ്പോഴാണ്, தள்ளப்பட்டிருக்கும் போது, ആരുമില്ലാതിരുന്നപ്പോഴാണ്, யாரும் இல்லாம இருந்தபோது, ആരുമില്ലാതെ யாரும் இல்லாமல் നിന്ദിക്കപ്പെട്ട് நிந்திக்கப்பட்டு തനിച്ച് தனித்து കരഞ്ഞ് அழுது അമ്മ വിഷമിച്ചിരിക്കുമ്പോ வருத்தத்தோடு இருக்கும்போது അല്ലെങ്കിൽ ഒരിക്കൽ ஒரு முறை ഫിലിപ്പോസ് பிலிப்பு നദനേലിന്റെ അടുക്കൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, நாத்தான்வேலிடத்தில் வந்து சொன்னார், നദനേലേ நாத்தான்வேலே, ഞാൻ മശികായെ കണ്ടു. நான் மேசியாவை பார்த்தேன். നദനേല് തിരിച്ചു ചോദിച്ചു, நாத்தான்வேல் மறுபடியும் கேட்டார், മശികയുടെ അടുത്ത് വന്ന വല്ല നന്മയും കിട്ടുമോ? மேசியாவிடத்தில் வந்தா ஏதாவது நன்மை கிடைக்குமா? ആമേൻ. ഫിലിപ്പോസ് പറഞ്ഞു, பிலிப்பு சொன்னார், come and see. ஹல்லேலூயா. ഫിലിപ്പോസ് മശിക എന്ന് പറഞ്ഞെങ്കിൽ பிலிப்பு மேசியா என்று சொன்னார் என்றால் ഞാൻ അതിന്റെ അർത്ഥം പറയാം, യു ആർ ദ കിങ് ഓഫ് കിങ്. நான் அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன், நீரே ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. ഉടനെ യേശു അടുത്ത് പറഞ്ഞൊരു പ്രോഫസി, உடனே இயேசு சொன்னதான ஒரு தீர்க்க தரிசனம். നദനേല് പറഞ്ഞു, നിനക്ക് എന്നെ എങ്ങനെ അറിയാം? நாத்தான்வேல் கேட்டார் இயேசுவை பார்த்து, என்னை உமக்கு எப்படி தெரியும்? നദനേലേ, நாத்தான்வேலே, നീ അത്തിയുടെ ചുവട്ടിലിരിക്കുമ്പോ എനിക്ക് നിന്നെ അറിയാം. அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கும் போதே உன்னை குறித்து எனக்கு தெரியும். അവന്റെ ഞാൻ ചോദിച്ചു, കർത്താവേ, நான் கேட்டேன், ஆண்டவரே, കേട്ടോ ഇതൊരു സ്പിരിച്വൽ മീനിങ് ആണ്. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். ഞാൻ ചോദിച്ചു, நான் கேட்டேன், കർത്താവേ, ஆண்டவரே, നദനേലും അത്തിയും തമ്മിലുള്ള റിലേഷൻ എന്താണ്? நாத்தான்வேலுக்கும் அத்தி மரத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்னப்பா? ഈ നദനേല് இந்த நாத்தான்வேல் ഈ തന്റെ വിഷമങ്ങളെല്ലാം മനുഷ്യരോട് പറഞ്ഞ അടി കിട്ടിയവനാണ്. தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் மனுஷங்களிடத்துல சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அடி வாங்கினவன் தான் இந்த நாத்தான்வேல். രഹസ്യമല്ല മനുഷ്യന്റെ അടുത്ത് പറഞ്ഞുകൊണ്ട് നടക്കുവായിരുന്നു. ரகசியத்தை எல்லாம் மனுஷங்களிடத்துல சொல்லி நடக்கிறவர் ஒரு நபரா இருந்தார். അക്കാ അണ്ണാ തമ്പി എന്ന് പറഞ്ഞ എല്ലാ രഹസ്യവും പറഞ്ഞു കൊടുക്കുവായിരുന്നു. அக்கா அண்ணா தம்பின்னு சொல்லி அவருக்குரிய சகல ரகசியத்தையும் சொல்லிடுவார். കുറെ പണി കിട്ടിയപ്പോ அநேகர் அவருக்கு வேலை வச்சிட்ட போது നദനേൽ ഒരു തീരുമാനം എടുത്തു. நாத்தான்வேல் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். ഇനി എന്റെ രഹസ്യം இனி என்னுடைய ரகசியத்தை ഒരു മനുഷ്യനോട് ഷെയർ ചെയ്യത്തില്ല. இனி ஒரு மனுஷங்கிட்டையும் நான் சொல்ல போவதில்லை. അങ്ങനെ அப்படி അവൻ ഒരു അത്തിയെ ഫ്രണ്ട് ആക്കി. அவன் ஒரு அத்தி மரத்தையே நண்பனா மாத்திட்டார். അവിടെ പോയി കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് அங்க போய் கட்டி பிடிச்சு, എടാ അത്തിയെ, அத்தியே, ഞാൻ എങ്ങനെ EMI അടയ്ക്കും? நான் எப்படி EMI கட்டுவேன்? എന്റെ കുഞ്ഞിനെ സ്കൂൾ ബാഗ് എങ്ങനെ വാങ്ങും? என்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூல் பேக் எப்படி வாங்குவேன்? എങ്ങനെ എന്റെ കുഞ്ഞിന്റെ ഫീസ് അടയ്ക്കും? எப்படி என் பிள்ளைக்குரிய ஃபீஸ் கட்டுவேன்? എങ്ങനെ ഞാൻ ഹൗസ് ലോൺ അടയ്ക്കും? எப்படி என் வீட்டு லோன் அனுப்பேன்? എങ്ങനെ എനിക്ക് പ്രൊമോഷൻ കിട്ടും? எப்படி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? ഇവന്റെ എല്ലാ സീക്രട്ടും അത്തിയോടാ ഷെയർ ചെയ്യുന്നു. இவருடைய எல்லா ரகசியத்தையும் அத்தி மரத்துக்கிட்ட தான் சொல்லுகிறவனா இருந்தான். അന്ന് രാത്രി இரவுல നിന്റെ കണ്ണുനീര് തലയണയിൽ ഒഴുകിയെങ്കിൽ, உங்க கண்ணீர் தலகாணியில் வடிந்தது என்றாൽ, ആമേൻ, ബെഡ്ഷീറ്റിൽ ഒഴുകിയെങ്കിൽ, பெட்ஷீட்ல வடிந்தது என்றால், ആമേൻ, നിന്റെ കാറിന്റെ സ്റ്റിയറിംഗിൽ ഇട്ടിട്ട് വീണു എങ്കിൽ, உங்களுடையதான கார் ஸ்டேரிங்ல உங்க கண்ணீர் சொட்டு விழுந்தது என்றால், അത് കർത്താവിന് അറിയാം. அது கர்த்தருக்கு தெரியும். നിന്റെ കണ്ണുനീർ തുരുത്തിയിൽ ശേഖരിച്ച് മറുപടി തരുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. உன் கண்ணீரை துருத்தியில் சேமித்து வைத்து அதற்குரிய பதிலை கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம். അതുകൊണ്ടാ പറഞ്ഞ നദനേലേ, அதனாலதான் சொன்னார் நாத்தான்வேலே, നീ അത്തിയുടെ മുട്ടിൽ കരഞ്ഞപ്പോഴേ I know you. அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நீ அழுத போதே உன்னை குறித்து எனக்கு தெரியும். നീ ഏത് വിഷമത്തോടെ വന്നു എന്ന് കർത്താവിനെ നിന്നെ കുറിച്ച് നന്നായിട്ട് അറിയാം. எந்த வருத்தத்தோடு கூட இங்க வந்தீர்கள் என்று கர்த்தர் நல்ல முறையில் அறிந்திருக்கிறார். ഇന്ന് രാത്രി, இந்த இரவிலே ഒരു കല്ല് ഉരുട്ടി മാറ്റുന്നത് പോലെ, ஒரு கல்லை உருட்டி மாற்றுவது போல നിന്റെ നിന്നയെ കർത്താവ് മാറ്റാൻ പോവാ. உங்க நிந்தையை கர்த்தர் புரட்டி போட നിന്റെ போகிறார். പരാജയത്തെ മാറ്റാൻ പോവാ. உங்க தோல்வியை மாற்ற போகிறார். നിന്റെ തകർച്ചയെ മാറ്റാൻ പോവാ. உங்கள் அழிவை மாற்ற போகிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് ആരാധിച്ചുകൊണ്ട് നിൽക്കുമ്പോ இந்த இரவு இதற்குள்ளே ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ഒരു കല്ലല്ല, ஒரு கல்லல்ல, ഒരു ഉരുൾപൊട്ടലേ ഉണ്ടാകാൻ പോവാ. ஒரு பெரிய ஆமென் ஹalleluya பாறை சிதற போகிற அனுபவம் உண்டாக போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, ஆமென். கைகளை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് നീ ആരാധിക്കുമ്പോൾ இந்த இரவுல இதற்குள்ளே இருந்து நீங்கள் ஆராதிக்கும் போது കല്ലുകൾ ഉരുളുന്നത് പോലെ, கல்லுகள் உருட்டப்படுவது போல നിന്റെ നിന്നകളെ ദൈവം മാറ്റും. கர்த்தர் உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya.